நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களாங்க, நான் என்ன தான் கை நிறைய சம்பாதிச்சாலும் என் கையில் மாத கடைசியில் அமௌண்ட் சேவிங்ஸாக வைக்க முடியல. வரவுக்கும் செலவுக்குமே கரெக்டாக இருக்குது. ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை ஏதாவது ஸ்கூல் ஃபீஸுன்னு வந்தாலுமே நான் யார்கிட்ட கடன் வாங்கி தான் கட்டணும், என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே லைஃப்பில் ஒரு தடையாவது இந்த சிச்சுவேஷனை நம்ம க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். ஸோ நம்ம இந்த சிச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணி எப்படி மணி சேவ் பண்ணலான்னு ஜஸ்ட் ஒரு 7 டிப்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லா டிப்ஸும் நச்சு நச்சுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா, பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். நீங்கள் என்ன தான் 1,00,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு 10,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, அப்படி இல்லைங்க நான் ஒரு தினக்கூலி தான், எனக்கு டெய்லி ஒரு 500 தான் வரும் அப்படின்னாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு பே பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் இந்த ரெண்ட்டு, பில் பேமெண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பே பண்ணுங்கள். மினிமம் 20% ஆஃப் தி சேலரியை நீங்கள் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்கு எனக்கு தனியாக எனக்குன்னு வைக்கணும் அப்படின்னா, சம்பாதிக்கிறது நீங்கள் தானே, கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறது நீங்கள். ஸோ உங்களுக்குன்னு தனியாக சேவ் பண்ணி வைக்கிறது எதுக்குன்னா, ஃப்யூச்சரில் நமக்கு நம்மளோட சேவிங்ஸை இல்லை நீடையோ மீட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு தனியாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது இல்லாட்டினா ஒரு ஆர்டி மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனக்குன்னு ஒரு அமௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த அமௌண்ட் எடுத்து ஷர்ட் வாங்குறது, பேண்ட் வாங்குறது, விதவிதமாக லைஃப் ஸ்டைல் அதுக்கு கிடையாது. உங்களோட ஃப்யூச்சர் எமர்ஜென்சிக்கு, ஃப்யூச்சர் சேவிங்ஸ்க்கு சொல்கிறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, யூஸ் 50, 30, 20 ரூல். இது நிறைய இதில் கேட்டிருப்பீங்க. 50 நம்ம நீடுக்கு, அதாவது ரெண்ட்டு, க்ராசரி, டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி. 30 நம்மளோட வாண்ட்டுக்கு, அதாவது ஷாப்பிங் இல்லை வெளியே போய் ஜாலியாக சுற்றுறது, சினிமாவுக்கு போகிறது, ஒரு வெக்கேஷன் போகிறது. 20% சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. பட் மேக்ஸிமம் இந்த மாதிரி சில பேரெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு நான் என்ன ஒரு சின்ன அட்வைஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரெகுலராக வெளியே போய் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு நாள் அந்த ரெகுலராக போகிறதில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் கட் பண்ணி வீட்டில் ஏதாவது சின்னதாக சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. அங்கே நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஒரு 700 to 1000 ருபீஸ் உங்களுக்கு பில் வந்திருக்குன்னா, அந்த அமௌண்ட்டை நான் இன்றைக்கி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டேங்கிற மாதிரி மைண்டை செட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து தனியாக நீங்கள் உங்கள் பர்ஸ்லையோ வச்சு உங்களுக்கு எது சேஃபான ப்ளேஸோ வீட்டில் வச்சுருங்க. நீங்கள் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். நிறைய அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ட்ராக் எவ்ரி ருப்பி. நீங்கள் பண்ணுற ஒரு செலவையும் ட்ராக் பண்ணுவாங்க. இது சத்தியமாக யாராலையும் பாசிபிள் கிடையாது, என்னாலேயே கூட முடியாது. பட் இப்போ என்னென்னா, ஒரு ஆப் வந்திருக்கு. நம்ம மொபைல் ஃபோன் நம்ம கையிலேயே தான் 24 மணி நேரமும் நம்ம கையில் தான் வச்சுருக்குறோம். ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன இது பண்ணோம்னா, செலவு பண்ணோம்னா, அந்த ஆப்பில் போய் டக்குன்னு அப்படி என்ட்ரு பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ டக்குன்னு அந்த ஆப்பில் போய் அமௌண்ட் என்ட்ரு பண்ணுங்கள். ஒரு 2 வாரம் கழித்து அந்த ஆப்பை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு உட்காந்து பாருங்கள். பார்த்தே தெரியும். உங்களுக்கே ஒரு அனலைஸ் வரும். நம்ம இதில் இவ்வளோ செலவு பண்ணுறோமா, இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு போதா அப்படின்னு நமக்கே ஒரு அனாலிசிஸ். நமக்கு மட்டும் வந்தால் பத்தாது, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்தால் தான் நம்மளோட சேர்ந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ அவங்ககிட்டையும் போட்டு காமிங்க. உங்கள் பசங்களுக்கே புரியும். நம்ம ஸ்நாக்ஸ்க்கு இவ்வளோ செலவு பண்ணுறோமா, இல்லை நம்ம வெளியே போய் அவுட்டிங்க்கு இவ்வளோ செலவு பண்ணுறோமா, இல்லை போய் ஃபன் கேம் விளையாடுறதுக்காண்டி ஒரு மாலில் போய் இவ்வளோ செலவு பண்ணுறோமா, எல்லாமே ட்ராக்கிங்கில் வந்துடும். நெக்ஸ்ட்டு சேலரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்க. உங்களுக்கு உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இமேஜின் பண்ணுங்கள். அந்த 1000 ரூபாயும் உங்களோட நார்மல் எக்ஸ்பென்சஸ்க்கு கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதம் இன்க்ரிமெண்ட் 1000 ரூபாய் ஏறுதுன்னா, போன மாதம் அதுக்கு முன்னாடி அந்த 1000 ரூபாய் இல்லாமல் தான் நான் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 1000 ரூபாயை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நார்மல் எக்ஸ்பென்ஸ் கொண்டு வராமல் அந்த இன்க்ரிமெண்ட் எவ்வளோ அமௌண்ட்டோ அப்படியே ஒரு ஆர்டியை மாற்றி விட்ருங்க. மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போகிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் அது கண்டிப்பாக ஒரு லம்ப் அமௌண்ட் சேவிங்கில் நிற்கும். அதுக்கப்புறம் பில்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். இமேஜின் பண்ணுங்களேன், உங்கள் அம்மாக்கோ அப்பாக்கோ உடம்பு சரியில்லை, இல்லைன்னா உங்களுக்கே உடம்பு சரியில்லைன்னு வைங்க. உங்களால் ஆஃபீஸ்க்கு போக முடியாதோ 2 மந்த் 3 மந்த்துக்கு பிரேக் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு வைங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னு வைங்க, ஏதோ போக முடியாது. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆஃபீஸ் போகலாட்டினா சம்பளமும் வராது. சம்பளம் வரலாட்டினா அப்புறம் நம்ம எப்படி நம்ம ரெண்ட்டு பே பண்ணுறது, எல்லா பில்ஸையும் பே பண்ணுறது, க்ராசரிஸ் வாங்குறது, வெஜிடபிள்ஸ் வாங்குறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, எப்பயுமே உங்களோட அக்கௌண்ட்டில் 3 மந்த்தோட சேவிங்ஸு 3 மந்த்தோட சம்பளத்தை
உங்கள் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸாக மெயின்டைன் பண்ண பாருங்கள். அதுவும் லிக்விட் ஃபண்டாக வைங்க. அதை தூக்கி நான் அதை ஃபிக்ஸ்டு அசெட்டில் போடுறேன்ட்டு அந்த மாதிரி போடாமல் லிக்விட் ஃபண்டாக 3 மந்த்துக்கு வச்சுக்கோங்க. இல்லாட்டினா ஏதோ எமர்ஜென்சினா அடுத்தவங்ககிட்ட போய் கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட்டு முக்கியமானது என்னென்னா இன்வெஸ்ட், டோன்ட் சேவ். நான் மணியை சேர்த்து வைக்கிறேன்னு மெயினாக லேடிஸ் பண்ணுவாங்க. நான் சேர்த்து வைக்கிறேன்னு 5 டப்பாவில், கடுகு டப்பாவில், இல்லாட்டினா மசால் பொடி டப்பாவில் போட்டு நிறையவே சேர்த்து வைப்பாங்க. யார் இதை நோண்ட மாட்டாங்க அப்படின்னு. பட் நீங்கள் அந்த மாதிரி சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒன்று ஆர்டி, எஃப்டி, பிபிஎஃப், இல்லாட்டினா உங்களுக்கு சிப்பு, இந்த மாதிரி உங்களுக்கு ரிஸ்க் எடுப்பீங்கன்னா சிப்பு, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட்டு டபுள் ட்ரிபிளாக கூட ஆகலாம். ஆனால் போனஸ் ஸ்டெப்ஸாக ஒன்று சொல்கிறேன். எல்லா மணியும் ஒரே அக்கௌண்ட்டில் வைக்காதீங்க. இப்போ நான் ரெண்ட்டு பே பண்ணேன், பில்லு பே பண்ணால் அது தனியாக அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். நான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கு தனியாக அக்கௌண்ட்டு. இல்லைன்னா நான் ஃபேமிலியோட அவுட்டிங் போகிறது, நம்மளோட என்ஜாய்மெண்ட்டுக்கு சில அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்குன்னு தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். சம்பளம் வந்தோடனே 3 பிரிச்சுருங்க. அந்த லிமிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுங்கள். வேறு அக்கௌண்ட்லேருந்து எடுத்து ஐயோ ஸ்பெண்டிங் அக்கௌண்ட்டு காலியாச்சு, ஸோ சேவிங்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுப்போம், அந்த மாதிரி வேணாம். ஸோ அதே மாதிரி கிரெடிட் கார்டு மெயினாக யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் வேகமாக அதை கிளியர் பண்ணிடுங்க. ஏன்னா அதை ஹை இன்ட்ரெஸ்ட்டாக போகும். இன்னொரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, இன்றைக்கி ஒரு சின்ன அமௌண்ட் அட்லீஸ்ட் ஒரு 500 இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே நம்ம வீடியோஸில் ஆர்டி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சில பேங்க்ஸோட ஆப்லேருந்து நான் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். எல்லாமே இப்போ ஆன்லைன் தான், பேங்க்கு போன அவசியம் இல்லை. ஆர்டி முடிஞ்சோடனேயுமே டக்குன்னு நம்ம அக்கௌண்ட்டுக்கு அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஃப்ரம் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் லைக்கும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறையா பேத்துக்கு ரீச் ஆகும். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். எல்லாமே ப்ராக்டிக்கலாக எல்லாம் யூஸ் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். எல்லா டிப்ஸுமே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டாபிக் போடுறேன். தேங்க்யூ.